அதைத் தொடர்ந்து அம்மா அவர்களுக்கு ஆரத்தி நடைபெறும்.
தற்பொழுது சிறப்பு விருந்தினராக வந்துள்ள மாண்புமிகு Welcome to all. Param Pujya Sri Narayani Ammaji, all Swamiji on the dais, distinguished guests, Sri Param Narayani people. We are all gathered here in the divine presence, celebrating a life dedicated to the pursuit of spiritual enlightenment and selfless service. From a young age, Sri Shakti Amma has been a beacon of light, guiding countless souls towards the understanding the core principle of the love, patience, and unity.
மனுஷ பிறவி கிடைக்கிறது அபூர்வம், பாக்கியம். அப்படி நிறைய புண்ணியமும் பாக்கியமும் செய்ததால் தான் மனுஷ பிறவி கிடைக்கும். அப்படி அந்த மனுஷ பிறவியிலே பக்தி கிடைக்கிறது, அதை விட பெரிய புண்ணியம். மனுஷ பிறவி அவ்வளவு சீக்கிரத்தில் கிடைக்காது. அப்படி அந்த பிறவி கிடைச்சாலும் பக்தி அவ்வளவு சீக்கிரத்தில் கிடைக்காது. ஒருத்தருக்கு பக்தி இருக்கு அப்படின்னா அவங்க விருப்பப்பட்டதால வந்ததில்லை, அவங்க முயற்சி எடுத்ததால வந்ததில்லை, அம்மா கொடுத்ததால தான் வந்தது தான். அதனால தான் சொல்லியிருக்காங்க, அவன் அருளாலே அவன் வாழ்வன். தெய்வத்தை வணங்கணும்னா கூட தெய்வத்தினுடைய அருள் இருந்தால் தான் கிடைக்கும். அப்படி பக்தி வரும் பொழுது அந்த பக்திக்கு சில பலன்கள் நமக்குள்ள உண்டாகும். ஒரு பசுவை வளர்க்கும் பொழுது அந்த பசுவிலிருந்து பால் கிடைக்கும். ஒரு பழ மரத்தை வளர்க்கும் பொழுது அந்த மரத்திலிருந்து பழங்கள் கிடைக்கும். அப்படி பக்தி நமக்குள்ள வளரும் பொழுது அந்த பக்தி ஒருத்தருக்குள்ள நல்ல எண்ணங்களும் உண்டு பண்ணும், நல்ல குணங்களும் உண்டு பண்ணும். இந்த நல்ல எண்ணமும் நல்ல குணமும் ஒருத்தரை நல்ல காரியம், புண்ணிய காரியங்கள் செய்ய வேண்டும். அந்த புண்ணியம் மட்டும்தான் வாழ்க்கையில் ஒருத்தருக்கு எல்லா சுகங்களையும் சந்தோஷத்தையும். மனுஷ பிறவி இருந்தால் பெரிய புண்ணியம் செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கும். பக்தி இருந்தால் நன்மை செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கும். அப்படி நன்மை செய்யும் பொழுது வாழ்க்கையில் சந்தோஷமும் ஆனந்தமும் உருவாகும். பக்தி மனுஷ வாழ்க்கைக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சக்தி. இன்னைக்கு அம்மாவுடைய இந்த ஜெயந்தி விழாவில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற அம்மாவனுடைய பக்தர் ஸ்ரீபாத் நாயக், அவங்களுக்கு சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்தது. விபத்துனா ஏதோ சின்ன விபத்து இல்லை, ஒரு பெரிய விபத்து. அந்த விபத்துல ஒரு சிலருக்கு கொஞ்சம் அதிகப்படியான காயங்கள் அதெல்லாம் கூட ஏற்பட்டது. அது கேள்விப்பட்டு அம்மா ஒரு 2 நாள் கழிச்சு அவங்களோட பேசினேன். இந்த மாதிரி கேள்விப்பட்டு எப்படி இருக்கீங்க? அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, அம்மா எனக்கு துணையா அதிகமான சக்தியை கொண்ட என்னுடைய செக்யூரிட்டிகள் இருந்தாங்க, கார் இருந்தது. இது எல்லாத்த விட நீங்க கொடுத்த மந்திரம் ஓம் நமோ நாராயணன் மந்திரம். அந்த மந்திரம் எனக்கு எந்த சக்தியாலையும் கொடுக்க முடியாத பாதுகாப்பு கொடுத்தது. அதனால தான் நான் இன்னைக்கு ஒரு சின்ன கீரல் கூட இல்லாம உங்க அருளால ஆரோக்கியமா. அதுதான் பக்தியின் பலன், அதுதான் மந்திரத்தின் பலன். ஒரு மனிதனுக்கு பதவி கிடைக்கும், அதுக்கு ஒரு அருள் வேணும். ஆனால் அந்த பதவியை தொடர்ந்து நிலையாயிருந்து தொடர்ந்து தர்ம காரியங்கள் செய்யணும்னால் தெய்வத்தினுடைய அருள் வேண்டும். பதவிக்கு மட்டுமில்லை, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையிலே சந்தோஷம், ஆனந்தம், அமைதி, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் இத்தனையும் வேணும். அப்படின்னா அதுக்கு ஒன்று வேணும். என்ன வேணும்? பக்தி வேணும். அந்த
பக்தி இருந்தால் அந்த பக்தியே நம்மளை நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும். அந்த நல்ல காரியங்கள் வாழ்க்கையில் புண்ணியத்தை உண்டு பண்ணும். புண்ணியம் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா சுகங்களையும் சந்தோஷத்தையும். ஆக நம்மளுடைய வாழ்க்கை அடுத்தவங்க கையில் இல்லை. யார் கையில் இருக்கு? நம்ம கையிலேயே இருக்கு. முற்பகல் செய்யும் பிற்பகல். நாம் என்ன செய்கிறோமோ அதுவே தான் திரும்ப நமக்கு கிடைக்கும். நாம் நல்லது செய்தால் நல்லது கிடைக்கும், கெடுதல் செய்தால் அது திரும்ப நமக்கே வந்து சேரும். ஆனால் இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் அத்தனை பேருக்கும் பக்தி இருக்காம இருக்கிறது இல்லை. அம்மாவனுடைய பார்வையும் அருளும் யாருக்கு கிடைச்சிருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் பக்தி வரும். வாழ்க்கையில ஒரு சின்னதா ஒரு ஸ்கூட்டர் வாங்கினா அதுக்கு யோகம் வேணும்னு சொல்லுவாங்க. ஒரு கார் வாங்கினா யோகம் வேணும்னு சொல்லுவாங்க. வீடு கட்டினா யோகம் வேணும்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கே யோகம் வேணும்னா இது எல்லாத்தோடைய பெருசா அம்பாள். அந்த அம்பாளுடைய பக்தி வேணும்னால் யோகம் எவ்வளவு இருந்தால் அந்த பக்தி கிடைக்கும். அப்படி நிறைய யோகம் இருக்கிற பொழுது தான் பக்தி கிடைக்கும். அந்த பக்தி அம்மாவனுடைய அருள், அதை வாங்குறதுக்கான யோகம் அம்மாவனுடைய குழந்தைகளா இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் கிடைச்சிருக்கு. அந்த பக்தியை இன்னும் பூரணமா சரணாகதியோட அந்த பக்தியை வளர்த்துக்கும் பொழுது அதுவே துணையா, அதுவே ரட்சையா, அதுவே பாதுகாப்பா இருக்கு. அதனால மனுஷ பிறவி எந்த அளவுக்கு விசேஷமோ அந்த அளவுக்கு விசேஷம் அந்த பிறவியில் கிடைக்கிற பக்தியும் பக்தியால் நாம் செய்கின்ற நல்ல காரியம். இதுதான் மனுஷ பிறவியினுடைய வாழ்க்கையை உயர்த்துறது. இந்த உலகத்தில் மனுஷனா பிறந்திருக்கிற எல்லாருக்குமே வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு ஆசை இருக்கும். அதுக்காக எல்லாருமே முயற்சி செய்கிறாங்க. முயற்சி செய்கிற எல்லாருக்கும் வெற்றி கிடைச்சிருக்கிறதா? வாழ்க்கையில் அவங்க நினைச்ச மாதிரி முன்னுக்கு வந்துடுறாங்கன்னு பார்த்தோம்னா இல்லை. ஒரு சிலர் மாத்திரம் அந்த முயற்சி செய்கிறது அவங்க நினைக்கிறபடி நடக்கும். அது எதனால அப்படின்னா முயற்சி செஞ்சதாலேயான கிடையாது. எல்லாரும் தானே முயற்சி செய்கிறாங்க. யாருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் வரணும், நல்ல முன்னுக்கு போகணும்னு ஆசை இருக்காது. எல்லாருக்கும் தான் ஆசை இருக்கு. ஆனால் அது ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் அவங்களுடைய எண்ணம் ஈடேறது சாத்தியமாகுது. யார் அந்த ஒரு சிலர்? பக்தியும் புண்ணியமும் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது சாத்தியம். அப்படி ஆன்மீகத்தில் வரும்பொழுது பக்தி வரும். பக்தியோட கூட புண்ணியங்களையும் செய்யக்கூடிய சந்தர்ப்பமும் சக்தியும் கிடைக்கும். இது ரெண்டு வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அந்த வாழ்க்கையில் சுகம், சந்தோஷம், ஆனந்தம், ஆரோக்கியம் அத்தனையும் உண்டாகும். அந்த வகையில் இந்த மங்களகரமான நாளில் சகல லோகத்தில் இருக்கிற சகல ஜீவனும் அம்மாவனுடைய பரிபூர்ண அருளோட ஆனந்தத்தோட ஆரோக்கியமாக